வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினருடன் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தலைமை தாங்கினார். காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் பேசிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா, கோடை விடுமுறையை முன்னிட்டு வெளி மாநிலங்களிலிருந்து புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிக்கும் என்பதால் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் காவல்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். குறிப்பாக வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கிய சந்திப்புகளில் இரவு 11 மணி வரை போக்குவரத்து ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என்றும், மற்ற நாட்களில் இரவு 10 மணி வரை பணியில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் 18 வயதிற்குட்பட்ட சிறார்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் வாகனத்தை பறிமுதல் செய்து பெற்றோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். போக்குவரத்து விதிகளை மீறி பைக் சாகசத்தில் ஈடுபடுவோரின் வாகனங்களையும் பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். தொடர்ந்து கோடை வெயிலை முன்னிட்டு சிக்னல்களில் பணியாற்றும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு மோர் மற்றும் குளிர்பானங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பெண் போக்குவரத்து காவல்துறையினருக்கு வார விடுமுறை வழங்கப்படும் என்றும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா தெரிவித்தார். விழுப்புரம் நகராட்சி திடலில் தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பின் சார்பில் மிஸ் குவாக்கம் 2026 அழகி போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாடகர் வேல்முருகன், நடிகர்கள் பாலா, மகேந்திரன், நடிகை ஷனம் ஷெட்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மலேசியா, சிங்கப்பூர், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளிலிருந்து திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் போது தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பு சார்பில் 7 திருநங்கைகளுக்கு இளம் சாதனையாளர் திருநங்கை விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த 10 திருநங்கைகளுக்கு நடிகர் பாலா தலா ரூபாய் 10,000 ஊக்கத்தொகை வழங்கினார். அழகி போட்டியொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளில் திருநங்கைகள் நடனமாடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். போட்டியில் 25 திருநங்கைகள் 3 சுற்றுகளாக கலந்து கொண்டனர். ரேம்ப் வாக் மற்றும் அறிவுத்திறன் அடிப்படையில் நடைபெற்ற இறுதி சுற்றில் கோயம்புத்தூரை சேர்ந்த சூர்யா முதலிடத்தையும், மலேசியாவை சேர்ந்த நிஷா 2ஆம் இடத்தையும், புதுச்சேரியை சேர்ந்த அனன்யா 3ஆம் இடத்தையும் பெற்றனர். போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட திருநங்கைகள் திருநங்கையாக மாறும் நிலையில் பெற்றோர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும், அவர்களை அனாதையாக கைவிடக்கூடாது என்றும் வலியுறுத்தினர். மேலும் திருநங்கை மசோதா 2026 குறித்து வருத்தம் தெரிவித்து, அது திருநங்கைகள் சமூகத்தின் ஒற்றுமையை பாதிக்கும் வகையில் இருப்பதாக கருத்து தெரிவித்தனர். அதாவது நீங்க இங்க வந்திருக்கிற அழகி போட்டியில கலந்துருக்கிற சொல்லுவாங்க. அந்த 7 பேர்ல இருந்து தான் 3 பேரை யார் அந்த மிஸ் டைட்டில் வின்னர் அப்படின்னு தெரிய வரும். நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் இங்கே ஒரு ஜட்ஜஸ்
you. Enjoy your life improvement. Okay. சூரியபுடி ஆந்திர பிரதேசத்தில் நிலவும் அடிக்கடி மின்வெட்டு மற்றும் இயந்திரங்கள் மூலம் நடைபெறும் விவசாய அறுவடை பணிகளால் பெட்ரோல் மற்றும் டீசலின் தேவை அதிகரித்துள்ளது. மேலும் கடல் மற்றும் ஆற்று பகுதிகளில் உள்ள இறால்கள், மீன் குட்டைகளில் ஜெனரேட்டர்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதாலும் எரிபொருள் பயன்பாடு உயர்ந்துள்ளது. இந்த சூழ்நிலையால் ஆந்திராவை ஒட்டியுள்ள ஏனம் பிராந்தியத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்குள்ள பெட்ரோல் நிலையங்களில் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனையடுத்து காவல்துறை முன்னிலையில் எரிபொருள் விநியோகம் நடைபெற ஏனம் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஏனம் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மேற்பார்வையில் மக்களுக்கு தடையின்றி எரிபொருள் கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து வரும் விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்களால் கடந்த சில நாட்களாக எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் ஏனம் பகுதி மக்களுக்கு மட்டும் உள்ளூர் பெட்ரோல் நிலையங்களில் காலை 5 மணி முதல் 8 மணி வரை பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தை விட ஏனமில் எரிபொருள் விலை லிட்டருக்கு ரூபாய் 12 முதல் 14 வரை குறைவாக இருப்பதால் ஆந்திராவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக விவசாயிகள், பிளாஸ்டிக் கேன்கள் மற்றும் பேரல்களுடன் ஏனமிற்கு வந்து எரிபொருள் வாங்கி செல்வதாக கூறப்படுகிறது. இப்பிரச்சனையை முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் மற்றும் பல்வேறு சங்கங்கள் எழுப்பியதைத் தொடர்ந்து பிராந்திய நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா பெட்ரோல் நிலைய உரிமையாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் காலை 5 மணி முதல் 8 மணி வரை ஏனம் பகுதி மக்களுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கி உத்தரவிட்டார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. கடும் வெப்பம் காரணமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை 1 வாரம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்துடன் ஒப்பிடும்போது புதுச்சேரியில் வெப்பநிலை குறைவாக பதிவாகினாலும் காற்றில் அதிக ஈரப்பதம் இருப்பதால் வெயிலின் தாக்கம் அதிகமாக உணரப்படுவதாக கூறப்படுகிறது. தினமும் சுமார் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெயில் கொளுத்தி வருவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களை கொண்டாட புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகளும் கடும் வெப்பத்தால் வெளியே செல்ல முடியாமல் ஓட்டல்கள் மற்றும் விடுதிகளிலேயே தங்கியிருந்தனர். மாலை நேரத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்த பிறகே அவர்கள் வெளியே வந்தனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் இளநீர், பழச்சாறு, நுங்கு, வெள்ளரி மற்றும் தர்பூசணி போன்றவற்றை அதிகளவில் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வரும் மே 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ளதால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என அச்சம் நிலவுகிறது. இதனால் புதுச்சேரி மக்கள் பீதியடைந்துள்ளனர். புதுச்சேரி கொட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ நாகாத்தம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவமும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. இவ்விழா 23 ஆண்டு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமாகவும் 10ஆம் ஆண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கல்யாணமாகவும் நடைபெற்றது. யாகசாலையில் வைக்கப்பட்ட மாங்கல்யத்திற்கு வேத பாராயணங்கள் முழங்க அர்ச்சகர்கள் சுவாமிக்கு மாங்கல்யம் அணிவித்து மகா தீபாரதனை காண்பித்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாளை தரிசித்து வழிபட்டனர். தொடர்ந்து திருக்கல்யாண மாங்கல்ய பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநில தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் பொதுக்குழு கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் இயக்கத்தின் செயல்பாடுகள், இஸ்லாமியர்களுக்கான உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாவட்ட புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். மாவட்ட தலைவராக அபுபக்கர் சித்திக், மாவட்ட செயலாளராக அகமது, மாவட்ட பொருளாளராக முகமது முபாரக், மாவட்ட துணைத் தலைவராக அபீப் ரகுமான் மற்றும் மாவட்ட துணை செயலாளராக ஷாஜகான் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மேலும் பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம், புதுச்சேரியில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு 2% குறைவாக இருப்பதாகவும் அதை 6% உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுக்குழுவில் தீர்மானமாக நிறைவேற்றியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத 2 நியமிக்கப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர், சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகள் பாஜக அரசு மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் ரெஸ்டோபார் என்ற பெயரில் ஒழுங்கின செயல்பாடுகள் நடைபெறுவதாகவும் இளம் மாணவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதாக கூறிய அவர், ரெஸ்டோபார்களை அரசு மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தார். திருபுவனையில் இஸ்லாமியர்களுக்கான மயானங்கள் நீர்நிலைகள் அருகே அமைந்துள்ளதால் சிரமம் ஏற்படுவதாகவும், புதிய மயானங்கள் ஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். முதலாவதாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற 10 மாத செயல் திட்டத்தை ஏப்ரல் மாதம் முதல் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் வரை 10 மாத காலம் இந்த செயல் திட்டத்தை நாங்கள் மக்கள் மன்றத்திலே கொண்டு செல்ல இருக்கின்றோம். அதிலே குறிப்பாக மது போதையினால் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலும், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீரழிவுகளை கண்டித்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த 10 மாத செயல் திட்டத்தை நாங்கள் வீரியமாக கொண்டு செல்ல இருக்கின்றோம். அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம். இரண்டாவதாக, பாண்டிச்சேரியில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு 2% குறைவாக இருக்கின்றது. இதை 6% உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை நீண்ட காலமாக வைக்கப்பட்டு வருகின்றது. இதை இந்த பொதுக்குழுவின் வாயிலாக நாங்கள் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கின்றோம். அதை போல ஆளுகின்ற அரசு இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு வக்ஃபு வாரியத்தில் 2 முஸ்லிம் அல்லாதவர்களை நியமித்திருக்கின்றார்கள். RSSல பயிற்சி பெற்ற பிஜேபியை சேர்ந்த செல்வ கணபதி என்பவரையும், அதிமுகவில் தற்போது இருக்கக்கூடிய ரம்யா அவர்கள் முன்னாள் RSSல இருந்தவர்கள். அப்போ RSS சித்தாந்தங்களை கொண்ட 2 தமிழக வக்ஃபு வாரியத்தில் நியமித்திருக்கின்றார்கள். இதை கண்டித்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஏற்கனவே நாங்கள் இந்த பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பொதுச் செயலாளர் தலைமையில் நடத்தி இருக்கின்றோம். இன்னும் அவர்கள் மீது அதை நீக்கி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் பாண்டிச்சேரியே திணறக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய ஜமாத்தின் சார்பாக நாங்கள் நடத்த இருக்கின்றோம். ஜம்மு காஷ்மீரின் பகல்கலாமில் நடைபெற்ற பார்லிமெண்ட் மதிப்பீட்டு குழு கூட்டத்தில் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் பங்கேற்றார். இந்திய ரயில்வேயில் புதிய ரயில்வே திட்டங்கள் மற்றும் பயணிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ரயில்வே அமைச்சகம், வடக்கு ரயில்வே, ரயில் பயணிகளுக்கான இணையவழி டிக்கெட் முன்பதிவு, கேட்டரிங் மற்றும் சுற்றுலா பேக்கேஜ் சேவைகள் வழங்கும் பிரிவுகளை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கமும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தார். கூட்டத்தில் புதிய ரயில் பாதை திட்டங்கள், பயணிகள் பாதுகாப்பை மேம்படுத்தும் நவீன தொழில்நுட்ப நடவடிக்கைகள் மற்றும் பயணிகள் வசதிகளை உயர்த்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண மகோற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி ஊர் பொதுமக்கள் சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். தொடர்ந்து மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரருக்கு மாலை மாற்று நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் யாகசாலையில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு
மாங்கல்யம் அணிவிக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதனையடுத்து பக்தர்களுக்கு மாங்கல்ய பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் புதிதாக உருவாகி மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் உள்ள நாதன் திருமண மண்டபம் அருகே பொதுமக்களுக்கு தர்பூசணி பழசாறு மற்றும் லெமன் பழசாறு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதி மகளிர் அணி துணை செயலாளர் மணிமேகலை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பழசாறுகளை வாங்கி பருகி ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியை சேர்ந்த மகளிர் அணி நிர்வாகிகள் விஜயலட்சுமி, நாகஜோதி, கலைசெல்வி, சித்ரா, ரஞ்சிதா, ராஜலட்சுமி மற்றும் சுமித்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் ஜீவா நகர் பகுதியை சேர்ந்த ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் அடுத்த தீவனூரில் அமைந்துள்ள சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் குடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து உற்சவர் முன்னிலையில் கிராம மக்கள் 1008 பால் குடங்களை தலையில் சுமந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட பால் குடங்களும் யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட கலச நீரும் மூலவருக்கு அபிஷேகம் செய்ய பயன்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த நல்லம்பல் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீதலா தேவி மகா மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சீதலா தேவி மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மன் வீதி உலா வந்து தீக்குழி முன் எழுந்தருளினார். தொடர்ந்து கரகத்தை பின்தொடர்ந்த பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி ஒவ்வொருவராக தீக்குழியில் இறங்கி சீதலா தேவி மகா மாரியம்மனை வழிபட்டனர். இவ்விழாவில் நல்லம்பல் கிராம மக்கள், பஞ்சாயத்தார்கள், விழா குழுவினர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளை பெற்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் சிவராஜ் ஆண்டுதோறும் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு அவரது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி லெனின் வீதியில் உள்ள ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக பொதுச் செயலாளர் பெரியசாமி, சேரன், நாதன்,
முருகேசன், ஓய்வு பெற்ற காவலர் இளங்கோவன், இளைஞர் அணி நிர்வாகி மணிகண்டன், மகளிர் அணி நிர்வாகி ரோஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிவராஜுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட ஆனந்தரங்கப்பிள்ளை தோட்டம் சாத்தானி வீதியில் உள்ள ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் திருக்கோவிலில் சித்திரை திருநாள் பிரம்மோற்சவ விழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய இந்த விழாவில் தினமும் சூரிய பிரபை, சேஷ வாகனம், கருட சேவை, யானை வாகனம், தங்க வாகனம் மற்றும் குதிரை வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக சென்ற திருத்தேர் பின்னர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து வழிபட்டனர். புதுச்சேரி அடுத்த கிருமாம்பாக்கம் அருகே உள்ள மணப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஆறுமுகம். இவரது மனைவி சாந்தி, இவர்களது மகன் மணிகண்டன். திருமணம் ஆகாத இவர் சென்னையில் தனியார் நிறுவனத்தில் என்ஜினியராக பணியாற்றி வந்தார். தந்தை உயிரிழந்ததாலும் தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாலும் சென்னையிலிருந்து வேலையை விட்டு மணப்பட்டு கிராமத்திற்கு திரும்பிய மணிகண்டன் தாயாரை பராமரித்து வந்ததுடன் வில்லியனூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனுக்கு காஃபி கொடுத்துவிட்டு அவரது தாயார் சாந்தி விவசாய வேலைக்கு சென்றுள்ளார். பின்னர் திடீரென வீட்டிலிருந்து அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபோது மணிகண்டன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அருகில் ரத்தம் தோய்ந்த கடப்பாறையும் கிடந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சாந்தி மகன் உயிரிழந்ததை கண்டு கதறி எழுந்தார். தொடர்ந்து கிருமம்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மணிகண்டன் அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்ததாகவும் அங்கு வசிக்கும் பெண்ணுடன் பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண்ணின் கணவர் தனது மனைவியுடன் மணிகண்டனுக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகித்து வந்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாகவும் மனைவியை விட்டு பிரிவதற்கு மணிகண்டனே காரணம் என கருதிய அந்த நபர் ஆத்திரத்தில் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் மணிகண்டனின் தாயார் வேலைக்கு சென்றதை நோட்டமிட்ட அவர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த மணிகண்டனை கடப்பாறையால் தாக்கி கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. என்ஜினியர் மணிகண்டன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கிருமாம்பாக்கம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் மொளக்கூரில் உள்ள ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் திருக்கோவிலின் 5ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழாவின் 7ஆம் நாள் விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ அகதீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ காமாட்சி அம்மாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு மகா தீபாராதனை, கும்பதீபம், நட்சத்திர தீபம், சோடசோபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிகள் கோவில் உட்பிரகாரத்தை வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தொடர்ந்து வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் வியாழக்கிழமை நண்பகல் 1:15 மணி அளவில் சிம்ம லக்னத்தில் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.